ஈஸியாக கிடச்சிரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ராய்க்கு என்னப்பா பாஸ்கெட் பையன் இறங்கி விளாட ஆரம்பிச்சுருன்ற ஒரு இது இருக்கும்ல. இப்போ அப்படி இருந்தால் எதுவுமே ஆடி இருக்க முடியாது. எதுவுமே ஆடல நான் டிஎன்பிஎல் ஆடி இருக்கேன். பட் அதுல இருந்தால் அந்த மாதிரிலாம் ஆடவே முடியாது. சான்ஸே கிடையாது. டேலண்ட் ஒன்லி மேட்டர்ஸ்ல 100% டேலண்ட். எவ்வளோ பேர் இப்போ எவ்வளோ சூப்பர் பீப்புள் தேவ் கம் இன் டிஎன்பிஎல். எங்கேருந்தோ வராங்க, வந்துட்டு கலகின்னு இருக்காங்க. அதனால நான் நல்லா பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டென்ட் நான் பண்ணது. ஐ டிட் வெல்ன்றது டீசென்ட்லி வெல். பட் அப்பா வச்சுலாம் எதுவுமே பண்ணல. நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணேன். அவ்வளோ நடக்கிறதா ஓகே, இன்றைக்கி என்னை கை தட்டுறாங்களா ஒரு நாளைக்கு திட்டுறாங்களா ஓகே ஃபைன். அந்த மாதிரி ஆங்கிள் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளோட நீங்கள் டீல் பண்ணணும். உங்களோட பேட்டிங்கை நீங்கள் பார்க்கணும். அவனுக்கு எப்போ போலிங் கொடுக்குறதுன்னு பார்க்கணும். இவ்வளோ ஓடும் மைண்டில். எப்படி ஒருத்தரால் ஹேண்டில் பண்ண முடியும்? அந்த வேறு லெவலில் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஆனால் அது இப்படியே போயின்னு இருக்கு, எதுவுமே நம்ம சம்பாதிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டை விட்டு பெங்களூர் போயிட்டாங்க. போதும் கிரிக்கெட்டுன்னு வந்துட்டாங்க. இப்போ போதும்னே at the age of 20 you decided enough of cricket. அம்மா எவ்ரி இயர் லீக் ஆடுவேன். எங்கள் அப்பா எதுவுமே சொல்லல. அம்மா வந்து தேவர் வெரி சப்போர்ட்டிவ் இந்த விஷயத்தில். ஸோ ஐம் நாட் அ கிரேட் கை நோ, ஐம் ஜஸ்ட் பிளேயிங் டிஎன்பிஎல் தான். பட் ஐ திங்க் தேவர் கைண்ட் இனஃப் டு லெட் மீ பி. பைசாலாம் அவங்க தான் கொடுத்தாங்க. எனக்கு என்ன பண்ணல. 25 years ஆச்சு நான் சம்பாதிக்கிறேன். நான் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஃபியர், நான் இப்படியே போயிடுமா அப்படின்னாங்க. அம்மா as you said it's a very huge loss for anybody, அவங்களோட பேரண்ட். கரெக்ட். ஸோ how did you manage at that time? ரொம்ப க்ளோஸ் அம்மாவோட தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பண்ணாங்க. தெர் இஸ் நோ டெத். ஜஸ்ட் வந்தாங்க போனாங்க. இப்போ நானும் போயிடுவேன். அப்படி தான் நடக்க போகுது. அவர் என்ன நிறைய மாற்றினார், ட்வீக் பண்ணார், ஆர்எஸ்ன்னு பண்ணார். கார் கண்ணாடி கிரிக்கெட் ரசிகர்களுக்காக இப்போ நமக்கு இந்த ஷோவில் வந்துட்டு ஒரு நியூ கெஸ்ட். வெல்கம் ராக்கி பாய். தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ வெரி மச். இந்த இன்ட்ரோல வேணுமா? ராக்கி பாய் வருவதற்கு முன்னாடி அன்னைக்கு தான் கேஜிஎஃப்ல அந்த மாதிரி எது கொடுத்தாலும் ஹாப்பி தலை. ஹாப்பியா? ஸோ இப்போ ஒரு சூப்பர்பான ஒரு டிஎன்பிஎல் ஸ்டென்ட் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒன் ஆஃப் யுவர் சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின்ஸ் டிஎன்பிஎல் 2025 உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு? நீங்கள் பர்சனலாக சொல்லுங்கள். ரெண்டு விஷயம். பர்சனலாக நான் வந்து எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் த திங் இஸ் நாங்கள் பிளே ஆஃப்ஸ்லாம் குவாலிஃபை ஆகல. ஸோ லிட்டில் டிசப்பாயிண்டட் வித் தட் பிகாஸ் வி ஹேட் அ கிரேட் டீம், செம்ம டீம். அது அதில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பேரோட எனக்கு டீம் வந்துருங்க. ஏன்னா எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் அப்படி போச்சு. அது ஒண்டி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் ஓவராலாக அந்த பவர் பிளேயில் வந்து எனக்கு கொடுத்தது கேபி அருண் கார்த்திக் வாஸ் ஜஸ்ட் ஃபேபுலஸ். அவர் தான் கேப்டன் பண்ணார். அதெல்லாம் பயங்கர ஹாப்பி. பர்சனலாக நான் நிறைய ஒர்க் பண்ணதுக்கு ஐ திங்க் தட் ஐ டிட் அ டீசென்ட் ஜாப். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ ராக்கி அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த ராக்கி பாஸ்கி. ஸோ அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி அப்பாவோட நான் வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் அ வெரி வெரி குட் ரேப்போ வித் ஹிம் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ அப்போது இந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்றது இருக்கா உங்களுக்கு? அதாவது இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர் ஃப்ரம் த ஃபேமிலி, செகண்ட் ஜென் இஃப் ஐம் ராங் கரெக்டா? ஐ திங்க் ஸோ. எனக்கே தெரியாது, நான் செகண்ட் ஜென்ரேஷன் திடீர்னு எனக்கு தெரிஞ்ச அப்பா கிரிக்கெட்டர். ஸோ அதனால வந்து செகண்ட் ஜென் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ செகண்ட் ஜென் அப்படின்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் ஜென் கிரிக்கெட்டருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குமா? ஜென்ரலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு அந்த ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஹேவ் யூ எவர் ஃபெல்ட்? ஆனால் அவர் தான் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாரு என்கிட்ட. நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நான் வந்து கிரிக்கெட் வந்து என்ஜாய் பண்ணி ஆடணும்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து நல்லா ஆடி இருக்காரு, சூப்பராக யூஸ். ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லாத இருக்கிற அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அவருக்கு தான் ப்ரெஷர். எனக்கு எந்த ப்ரெஷருமே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் ஓகே எனக்கு அந்த மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கான்சன்ட்ரேட் ஆன் கிரிக்கெட். அது இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு அளவுக்கு டீசென்ட்லி வெல். பட் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ப்ரெஷர். ப்ரெஷர் ஒன்லி இந்த மேட்ச். அது என் டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். செம்ம ப்ரெஷர் ஆகிடும் மேட்ச்சுக்கு முன்னாடி நான்லாம் செம்ம. பட் ஜென்ரல் ஃபேமிலி ப்ரெஷர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் நெல்லை ராயல் கிங்ஸ்க்காக விளையாடிருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து திண்டுக்கலுக்காக விளையாடி இருக்கீங்க, மதுரைக்காக விளையாடி இருக்கீங்க. ஸ்டார்டிங் விஸ் மதுரை இல்லையா? ஸ்டார்டிங் முதல்ல மதுரை வந்தீங்க, அப்புறம் செப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஆமாம். ஸோ இப்படி வந்த இந்த ஃப்ரான்ச்சைசிஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக வந்து எந்தெந்த ஃப்ரான்ச்சைசி கூட எப்படி இருந்திருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ லேர்ன் வித் கோ பிளேயர்ஸ்? யார் கூட என்ன மாதிரிலாம் ஒரு இதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அதை சொல்லுங்களேன். ஸோ குயிக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மதுரை பேந்தர்ஸ் அதில் கேபி அருண் கார்த்திக் தான் காட் மீ இன்டு தட். அண்ட் ரோஹித் தாமோதர் அவங்க தான் ஓன் பண்ணாங்க அந்த மதுரை பேந்தர்ஸ். ஸோ அவங்க கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் செம்மையாக போச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சேப்பாக்கில் ஆடினேன். அதுக்கு அடுத்து திருப்பியும் அதே மதுரை பேந்தர்ஸ், திருப்பியும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் சீசன் ஆல் டுகெதர். ஐ பிளேட் வித் லாட் ஆஃப் பீப்புள், சூப்பர் ஜெகதீஷ் அண்ட் அப்ரஜித் இவங்களோட ஆடும்போது அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் நான் போகும்போது லாஸ்ட் இயர் வந்து ஆர்எஸ்என் எடுத்தார். என்ன அவரை எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் எந்த மேட்சுமே ஆடல. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த லேர்னிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ன நிறைய மாற்றினார், ட்வீக் பண்ணார். ஓகே நீ வந்து நடந்து வந்து போடக்கூடாது, இந்த மாதிரி போடணும், ஸ்பீட்ஸ்லாம் பண்ணாரா. அது வந்து எனக்கு செம்ம லேர்னிங். ஸோ இந்த 7 மேட்ச் ஆர்எஸ்வின் பண்ணார். 7 மேட்ச் ட்ராப் ஆனோம். ப்ளஸ் ஒரு 3 மேட்ச் இருந்தது வெளில இருக்கிறவங்க. பிகாஸ் இட் வாஸ் அ கிரேட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த 11 பிகாஸ் தே வர் கிரேட்ஸ் பிளேயிங். ஸோ ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங் தெம்
அதனால எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம். அந்த டீம் ஓவராலா வின் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு செம்ம ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதுல வந்து என்ன ட்வீக் பண்ணாரு சில விஷயம்லாம் போது ஐ ஃபெல்ட் தட் அதுதான் இந்த நெல்லை ராயல் கிங்ஸ் தான் நான் அதை அப்ளை பண்ணேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு கிவ் கிரெடிட் டு ஹிம் ஃபார் டூயிங் ஆல் திஸ். எல்லாரோடையுமே பண்ணாரு. எனக்கு அது நல்லா இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த பிரைம் ரீசன்ஸ் அவர் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் என்ன உட்காந்தாலுமே கஷ்டமா இருந்தா கூட பட் அதை காமிக்கவே இல்லை. நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அந்த சீசன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் ஒரு டீம்ல இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் பட் ஐ என்ஜாய்ட் த பெஸ்ட் டைம் வித் தம். ஸோ ராக்கி வந்து என்னைக்குமே ஒரு பிளேயரா வீட்டில் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நாளைக்கோ நாளை மறுநாளும் நடக்க போற மேட்ச்ல இல்ல அடுத்த மாசம் நடக்க போற ஒரு டோர்னமெண்ட்ல இப்போ டிஎன்பியில் வச்சுப்போமே, அதுல இந்த பிளேயரா ராக்கியான்னு ஒரு ஸ்லாட் இருக்கும். அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேயர் விளையாடுற மேட்ச் நீங்க டிவியில பார்க்கும்போது அவர் ஒழுங்கா போடலனா அப்பாடா இவன் ஒழுங்கா போடல, அப்ப நமக்கு இந்த இடம் வந்து பிளேயிங் கிரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்காத ஒரு ஆளுன்றது தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் சைட். ஸோ யூ நெவர் ஃபெல்ட் ஹாப்பி வென் யுவர் காம்படிட்டர் லாஸ்ட் இன் அ கேம். ட்ரூ, அது எனக்கு கிடையாது. ஏன்னா நான் என் மேல கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஜாஸ்தி. நான் நல்லா போடுவேன், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினேன், எனக்கு வருதுன்றது தான் எனக்கு தவிர எனக்கு இன்னும் தேர் ஆர் நோ அதர்ஸ்ன்ற ஆங்கிள் இருக்கு. ஐ வில் கெட் வாட் ஐ வில் கெட் irrespective in this life அப்படின்றது தான். நான் சின்சியராக பண்ணேன்னா கடிச்சே தீரும். இப்போ நான் போன வருஷம் ஆடாதது நிறைய ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ கடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை யாருமே எடுக்கலனா பட் ஆனால் நெல்லை ராயல் கிங்ஸ் எடுத்தாங்க. கேபிஆர் கார்த்திக் வந்து ஒரு இவன் நல்லா பண்ணுவான்னு எடுத்தாங்கல்ல, அதுவுமே நான் பண்ண ஒர்க்னால தான் நான் நினைப்பேன். அது பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக. ஸோ அந்த உட்காந்ததுல வந்து ப்ரூட் பண்ணின்னு ஐயோ ஏன் இப்படி பண்ணல, ஏன் கிரிக்கெட் இப்படி இன்னும் ஆட்டான்றது அதெல்லாம் வந்தால் நம்ம போயிடும் நம்மளோட இதுன்றது. எனக்கு நம்ம சின்சியராக பண்ணுவோம், எவனுமே ஃபெயில்லாம் ஆகக்கூடாது, நம்ம ஜெயிக்கிறோம், அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோ போயினே இருக்கும். அதை ஆடி ஒருத்தர் வந்து இப்போ இப்படி போடுறாங்க, பேடாக போடுறாங்க, நான் அதில் எனக்கு சந்தோஷம் வராதுணும். எனக்கு தான் தெரியும் இப்போ நான் பொய் சொல்கிறேன்னா இல்லையானு. பட் எனக்கு ஜென்யூனாக வராது. எனக்கு ஒருத்தன் சேடாக எதுக்கு இருக்கணுன்றது தான் எனக்கு. அவன் சேடாக இருக்க தேவையில்ல, ஜாலியாக இருக்கணுன்றது தான் எனக்கு எதுக்கு அவன் சேடாக இருக்கணும் தாட். இப்போ உங்களை பத்தி பேசினாலே ராக்கின்னு உடனே அந்த ஒரு பாஸ்கின்ற அந்த உங்க அப்பாவோட அந்த ஒரு பேர், அந்த ஐடென்டிட்டி, அது ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் ராக்கின்னு சொன்னாலே எங்களுக்குலாம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா வந்துட்டு நடுவில் வந்து சிஎஸ்கேவோட நீங்க வந்துட்டு ஒரு நல்ல நெட் பவுலரா இருந்துட்டு இருந்தீங்க. தோனியோட ஒரு நல்ல இன்டராக்ஷன் அதெல்லாம் இருந்துச்சு. வில் டாக் அபவுட் ஆல் தட் ஃபார் வியூவர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்சோ நம்ம சிஎஸ்கேவோட ராக்கியோட இருந்த அந்த இதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் ஆல்சோ இந்த டிஎன்பிஎலோடைய நியூவான்சஸ்குள்ளே போவோம். பட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் கரியரில் தான் நீங்கள் வந்து இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்குள்ளே சீரியஸாக என்டர் ஆகுறீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். ஒய் தட் ஹேப்பன்? எதனால் உங்களுக்கு கிரிக்கெட்டை இனிஷியலில் அவ்வளோ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டாக போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் ஏன் வரல? டென்னிஸ் பால் ஆடினேன். அப்புறம் வந்து அதுலேயே சும்மா 2000 அது ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆடினேன். அப்புறம் டக்குன்னு வந்து போர்ட்ரஸ்ல வந்து நானி அவர் பார்த்தாரு. நானின்னு ஒருத்தர், அவர் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார். போர்ட்ரஸ்ல இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில். ஆமாம். அவர் வந்து ராக்கி நீ ரெஜிஸ்டர் பண்ணுறியா போர்ட்ரஸ்ட் ஆட அப்படின்னாரு. 3rd டிவிஷன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு லெக் ஸ்பின் போட்டேன். டென்னிஸ் பாலில் போகிறதே போட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 விக்கெட் எடுத்தேன். 8 விக்கெட் எடுத்தானே பயங்கர ஒரு பேர், ஐயோ ராக்கி பயங்கரமாக ஆடுறான், பயங்கரமாக போட்டான், பாஸ்கியோட பையன் கிரிக்கெட்டர் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே ஒரு ஸ்லம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே எவ்ரி இயர் லீக் ஆடின்னு இருப்பேன். அங்கேருந்து சரி நாடா அது இப்படியே போயின்னு இருக்கு, எதுவுமே நம்ம சம்பாதிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டை விட்டு பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் போயிட்டு அவனோட ஒர்க். அப்போ என்ன வயசு பெங்களூர் போனப்போ? ஷுட் பி அரௌண்ட் காலேஜ் முடிச்சு 20 நினைக்கிறேன். 21 இயர் 2020. என்னோட ஏஜ் 20 இருக்கும்போது, இப்போ 21 இருக்கும்போது போனேன். அது இன்னும் செட் ஆகல. வந்துட்டேன். திருப்பி ட்ரெயினை பிடிச்சி திருப்பி போட்டர்ஸ் தான் ஆடினேன். திருப்பி தேவர் கைண்ட் இனஃப் டு கிவ் மீ அகைன். அங்கே போய் என்ன ஒர்க் பண்ணீங்க பெங்களூர்ல? ஒர்க்கே பண்ணல தலை, அதுதான் காமெடி. அங்கே போய் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தேன். அது நம்மளுக்கு ஒர்க் இன்னும் பேடா இருக்கு. அவே ஃப்ரம் கிரிக்கெட்டாக இருக்கணும்னு நினச்சி போனீங்க, பட் செட் ஆகல. போதும் கிரிக்கெட்னு வந்துட்டேன். போதும்னு at the age of 20 you decided enough of cricket. போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு திருப்பி வந்து திருப்பியும் சும்மா ஆவரேஜாக ஆடினேன். காலேஜ் முடிச்சுட்டு சம்பாதிக்கவே இல்லை. சும்மா எவ்ரி இயர் லீக் ஆடுவேன். எங்கள் அப்பா எதுவுமே சொல்லல. அம்மா வந்து தேவர் வெரி சப்போர்ட்டிவ் இந்த விஷயத்தில். சொன்னேன் ஐம் நாட் அ கிரேட் கை, நோ ஐம் ஜஸ்ட் பிளேயிங் டிஎன்பிஎல் தான், பட் ஐ திங்க் தேவர் கைண்ட் இனஃப் டு லெட் மீ பி. பைசாலாம் அவங்க தான் கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே பண்ணல. 25 இயர்ஸ் ஆச்சு அப்படியே நான் சம்பாதிக்கல. நான் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஃபியர், நான் இப்படியே போயிடுமா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடினேன். ஃபுல் டிராப்டு. உட்காந்து கேரம் பால் போட ஆரம்பித்தேன். சைமல்டேனியஸாக ஆக்சுவலாக வருண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ ஒரு பேர் வந்திருந்தது. எனக்கு தெரியாது அவர். அப்போது நான் சும்மா போட்டுன்னு இருக்கும்போது என்னடா சரி இதை போடலான்னு கேபிஆர் கார்த்திக்கு சும்மா போட்டேன். நிறைய பீட்டன் ஆனார். நேராக மதுரை பேந்தர்ஸ். அப்படி தான் அந்த டிரான்சிஷன் ஆச்சு. டக்குன்னு டிஎன்பிஎல் கிடச்சிது 2020. இந்த கோவிட் இயரில் நடக்காத திருப்பி ஒரு மினி ஆக்ஷன் நடக்கும், அதில் நட்டாங்க. அப்போ தான் அப்படியே, அப்போ கூட மீடியம் தான், பட் அப்படியே வந்து டிஎன்பிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட். இல்லாட்டி இங்கே உட்காந்து நான் பேசின்னு இருக்க மாட்டேன் 100%.
ஸோ இதுதான் இந்த ஜேர்னி. பட் ஆல்சோ இப்போ ஒரு ஒரு நோஷன் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு செகண்ட் ஜென் கிரிக்கெட்டர் கிரிக்கெட்ல வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஏற்கனவே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஃபீல்டு நாலேஜ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் அ எட்ஜ் ஓவர் த அதர்ஸ். ஈஸியாக கிடச்சிரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ராகி என்னப்பா பாஸ்கெட் பையன் நேராக போயிடுவார். அப்படியே நேராக போனார்னா அடுத்து அங்கே தான் இறங்கி விளாட ஆரம்பிச்சுவாருன்ற ஒரு இது இருக்கும்ல. இப்போ அப்படி இருந்தால் எதுவுமே ஆடி இருக்க முடியாது. இது எதுவுமே ஆடல நான் டிஎன்பிஎல் ஆடி இருக்கேன். பட் அதுல இருந்தால் அந்த மாதிரிலாம் ஆடவே முடியாது. நான் சான்ஸே கிடையாது. டேலண்ட் ஒன்லி மேட்டர்ஸ்ல 100% டேலண்ட். எவ்வளோ பேர் இப்போ எவ்வளோ சூப்பர் பீப்புள் தேவ் கம் இன் டிஎன்பிஎல்லாம் எங்கேருந்தோ வராங்க, வந்துட்டு கலகின்னு இருக்காங்க. அதனால நான் நல்லா பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டென்ட் நான் பண்ணது. ஐ டிட் வெல்ன்றது டீசென்ட்லி வெல். பட் அப்பா வச்சுலாம் எதுவுமே பண்ண முடியாது. யாரை வச்சுமே எதுவும் பண்ண முடியாது. அங்கே ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸின்னு தோணும். இட்ஸ் நாட் அன் ஈஸி டோர்னமெண்ட் டு ப்ளே. ஐ ஃபீல் இட் கேன் பி. எல்லாம் சொல்லலாம் என்ன இது டிஎன்பிஎல் தானே அப்படின்னா, டிஎன்பிஎல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. ஐ ஃபெல்ட் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். இதெல்லாம் மீறி நம்ம நல்லா பண்ணோன்றதுதானே தவிர ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுன்னு எதுவுமே பண்ண. நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா தான் நீங்கள் ஆடுவீங்க. இல்லாட்டி ஈகின்னு கேட்பாங்க. அபவுட் நெல்லை ராயல் கிங்ஸ், இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஸ்டிண்ட் முடிச்சிருக்கீங்க அவங்க கூட. ஸோ நெல்லை ராயல் கிங்ஸோடைய கேப்டன், அவர் கூட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவர் வந்து உங்களை எப்படி மென்டாராக வந்து உங்களை பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ டெல் மீ அபவுட் அருண் கார்த்திக், ஹவு ஹி ஹெல்ப்ட் இன் ஷேப்பிங் யுவர் கரியர். See, he's been very instrumental because I bowled to him 2020ல. அவர் தான் பார்த்து செலக்ட் பண்ணதே என்ன. ஸோ அதனால மதுரை பேந்தர்ஸ்ல நம்பிக்கை வச்சு எடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் டிராவல் பண்ண, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆயிடுச்சு எனக்கு. அவரோட ரொம்ப நான் பேசவே இல்லை. திருப்பியும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு முன்னாடி வந்து திருப்பியும் பவுலிங் போட்டேன். அப்போ எடுக்கிற மாதிரி இருந்தாரு. அப்புறம் அவரும் எடுக்கல. அப்போ சர்ப்ரைசிங்லி ஆரேஷன் எடுத்தார். பட் அதுக்கப்புறம் திருப்பியும் அருண் கார்த்திக் எடுத்தது காரணம் அகெயின் ஐ போல்ட் வெல். அவர் கூப்பிடும் போதெல்லாம், அந்த மேட்சஸ்க்கு கூப்பிடும் போதெல்லாம் ஐ யூஸ் டு போல் வெல். ஸோ ஹி ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ தட் ராக்கி எதா பண்ணோம், மேபி ராக்கி நீ பவர் பிளேல போடணும், நீ ஒர்க் பண்ணதுக்கு ஐ திங்க் தட் யூல் பி குட் இன் யூ பால்னு சொன்னது அவர். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சிருந்தாருன்றது எனக்கு வெரி ஹாப்பி இந்த டைமில் நான் சொல்கிறேன். பிகாஸ் கேப்டன் ஹேஸ் டு யூனோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அவங்க மேலே, இவன் நல்லா பண்ணணும். ஏன்னா செகண்ட் ஒரு கொடுக்குறாரு, என்கிட்ட சொன்னார் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகணும், நீ தான் 2வது ஓவர்னாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வென் ஹி ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் ஐ ஷுட் அப் மை ஸ்கில்ஸ் ஈவன் மோர் நான் நினைப்பேன். ஸோ ஹீஸ் பீன் வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மீ கமிங் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் பிளேயிங் டிஎன்பி. ஸோ ஐ ஹேவ் டு give credit to him and he's been wonderful. He played for RCB for 6 years. CSK ஆடி இருக்காரு. அதில் என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு கொடுத்தாரு. ஆர்எஸ்க்கும் என் மேலே நம்பிக்கை இருந்தது. அதனால தான் எடுத்தாங்க. இல்லாட்டி இவங்கலாம் நம்பிக்கை இல்லாத எடுக்க மாட்டாங்க. சும்மாலாம் எடுக்க முடியாது யாரு. அதனால அந்த இதை நான் பூர்த்தி பண்ணணும்னு பார்க்குறேன். நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், ஜடேஜா இந்த மாதிரி இவங்களுக்கும் கேப்டன்சி இருக்குதுன்ற ஸ்கில்ஸ் எப்போ உங்களுக்கு தெரியாது. ஜஸ்பிரிட் பும்ரா இப்போ வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு நடுவில் ஒரு மேட்ச் கேப்டன் பண்ணது, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது யாருக்குள்ள கேப்டன்சி ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ராக்கிக்குள்ளேயும் ஒரு ஃபியூச்சர் கேப்டன் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். ஏன்னா தோனி மாதிரி ஒரு கேப்டனோட பழகி இருக்கிறீங்க, அவருடைய சைலன்ஸ்ல வந்து நிறைய டிசிஷன்ஸ் நல்லா இருக்குதுன்றீங்க. அண்ட் வி டோன்ட் நோ லைக் யூனோ யாருக்குள்ள. இப்போ அஸ்வின் கூட ஒரு ரீசன்ட் கான்வர்சேஷன் சொல்லியிருந்தார், இந்தியாவோட நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்றத பேசும்போது will slightly move towards international cricket is what I feel. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யாருக்குள்ள கேப்டன்சி இருக்குது, யாருக்கு கேப்டன்சி வராதுன்றத சும்மா வெளியேந்து பார்த்து நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? ஓகே ராக்கி அவர் ஒரு பவுலர், ஸ்பின் பவுலர், என்ன தெரிய போகுது கேப்டன்சி பத்தி? ஸ்பின் பேட்ஸ்மேன், ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு தான் கேப்டன்சி தெரியும். ஒரு அப்படின்ற ஒரு யார் எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? என்ன பேராமீட்டர்ஸ்ல முடிவு பண்றீங்க? ஒரு டெஸ்ட் வைங்க தெரிஞ்சுக்கோங்கலாம் சொல்றாரு. ஸோ அதனால கேட்குறேன், டூ யூ ஹேவ் எனி இன்ட்ரெஸ்ட் இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி எப்பயாவது வந்து நீங்க கேப்டன்சில இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்களா, பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ணதில்ல, காட்டவும் இல்லை இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அது வந்து டஃபஸ்ட் ஜாப்னு தோணும் எனக்கு. ப்ளேம் பண்ணிடலாம் ஈஸியாக கேப்டனை. பட் ஆனால் எல்லா பஞ்ச் ஆஃப் ஈகோஸ், ஆமாம் ஈகோஸ் மேபி ஐ டோன்ட் நோ, ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளோட நீங்கள் டீல் பண்ணணும். உங்களோட பேட்டிங்கை நீங்கள் பார்க்கணும், அவனுக்கு எப்போ போலிங் கொடுக்குறதுன்னு பார்க்கணும். இந்த 4 ஓவர் தான் 2020ல் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இவனுக்கு இந்த ஓவர் கொடுத்துட்டா அந்த ஓவர் யாருக்கு கொடுக்கணும், இவ்வளோ ஓடும் மைண்டில். எப்படி ஒருத்தரால் ஹேண்டில் பண்ண முடியும்? அந்த வேற லெவலில் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அந்த லெவலில் நான் இல்லைன்னு தெரியும், லெவல்லையே இல்லைன்னு தெரியும். அதனால நான் அதில் போவே இல்லை. ஸோ இவங்க பிளேம் பண்ணுறது நிறுத்திட்டு அவங்களோட ஜாப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட், எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இவனுக்கு ஏன் கொடுக்கலாம், அவனுக்கு ஏன் அந்த மூமெண்ட், ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாது நமக்கு. ஐ திங்க் இதெல்லாம் நம்ம வந்து அங்கே இருந்தால் தான் அந்த nuances ஆஃப் த கேம் தெரியும். ஸோ வி நீட் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் தீஸ் பீப்புள் ஆர் ஆக்சுவலி கிரேட். அண்ட் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது இவன் கேப்டன் அவன் கேப்டன். ஷேன் வார்ன் வாஸ் அ கிரேட் கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணும்போது. ஹி வாஸ் அ bowler தானே மெயினாக, லைக் ஸ்பின்னர் ஹூ கேப்டன் ரியலி வெல். பட் ஐ ஃபீல் தட் சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து தான் அந்த கேப்டன்சின்னு தோணும். நீ எவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேப்டன்சி என்னோட டேக் அது. ஓகே,
ஸோ இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பற்றி பேசுகிற இந்த ஜோனில் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அபவுட் யுவர் ஃபேவரட் கிரிக்கெட்டர். அது நீங்கள் வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா I'll be very happy. சுனில் நரேன் எனி டே. ஸோ Okay. நம்பர் ஒன் பவுலர் என்ன பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் எனக்கு என்னோட ஃபேவரட். ஓகே. ஐ மீன் தேர் ஆர் கிரேட்ஸ் பட் ஐ ஃபீல் த சுனில் நரேன் அவர் போடுற கிரிப்ஸ் அவரோட யூஸ் பண்ணுற அவரோட மென்டாலிட்டி வந்து யாருமே தெரியும் வரல. ஸோ சுனில் நரேன் நம்ம ஊரில் வருண் ஓ சக்கரவர்த்தி. ஓகே. அங்கே வந்து சுனில் நரேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எனிபடி? பும்ரா எனி டே. பும்ரா பும்ரா யூ கான் பீட் அடிக்க முடியாது. ஸோ அவர் ஏபி டிவிலியர்ஸ் அண்ட் பேட்டிங். பேட்டிங். தோனி இஸ் த பெஸ்ட் கேப்டன். ஓகே. சின்ன வயசுல நீங்கள் பார்த்த இன்ஸ்பயர் ஆன கிரிக்கெட்டர்ஸ் யாராவது மேட்ச் பார்க்கும்போது சூப்பராக விளாடுறாங்க இவங்க அப்படின்னு பார்த்ததெல்லாம் யாராவது? சின்ன வயசுனா தோனி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. 180 அடிப்பாரு. என்னன்னு தோனி தான் எனி டே. ம். மீதி எல்லாமே கிரேட்ஸ். டக்குன்னு எனக்கு மைண்ட்ல வருது இவங்க. ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. நீங்கள் வந்து நான் இது இங்கே இருக்கணும், அடுத்த வருஷம் அங்கே இருக்கணும், அடுத்த வருஷம் அங்கே இருக்கணும் நினச்சி ஓடுற ஆள்லாம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற இந்த 2025 கரியருடைய உங்களுடைய இந்த பீக் பார்க்கும்போது ஒரு வருஷ டிஎன்பிஎல் போதும் எந்த ஒரு பிளேயருக்குமே. உங்களை மாதிரி ஒரு கேலிபரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டின்ட்டை காட்டினா உடனடியாக எவ்ரி ஐபிஎல் டீம்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அண்ட் ஐ வாண்ட் டு see you in சிஎஸ்கே பர்சனலாக. ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான் மிஸ்ஸிங் ஆக்சுவலாக. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிறாரு, நூர் அஹமது லெஃப்ட்ல போடுறதுக்கு இருக்கிறாரு, ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. வருண் சக்கரவர்த்தி வந்து சிஎஸ்கேக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாருமே. அவர் கேகேஆர்ல வந்து புடிச்சு வச்சிருக்காங்க அவர் வந்து விடாத மாதிரி. ஸோ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. டு யூ see that? Because you are one of the most economical bowlers in TNPL 2025. உங்களை மாதிரி ஒரு 3-4 பேர் you are இந்த எக்கனாமி லிஸ்ட்ல ஒரு 4வது இடத்துல இருந்தீங்க. I saw the stats board also. You are the 4th highest economical bowler. மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னால எக்கனாமிக்கலா போட முடியுது, எந்த பக்கம் திரும்புதுன்றது அந்த டென்ஷன் இருக்கும்போது எல்லாருக்குமே ஓகே நம்ம இந்தியாவில் நிறைய மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் உருவாக்கணும், எல்லா டீமுக்கும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த டிமாண்ட் அதிகமாக வரது. கேன் யூ see that? ஐ கேன் see that because ஸ்கவுட்ஸ்லாம் வருவாங்க எல்லா டிஎன்பிஎல் மேட்ச்க்கு. பட் நம்மளுக்கு தெரியாது யார் பார்க்குறாங்கலாம் தெரியாது. அதை பற்றி போடல. இப்போ இந்த டிஎன்பிஎல் நல்லா பண்ணோன்னு இருக்கு. பட் ஆஸ் யூ செட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்கும். பட் ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் யார் நல்லா கன்சிஸ்டண்டாக போடுறாங்க. Correct. சம்படி யூஸ் காட் சம் எலிமெண்ட் ஆஃப் ஒரு டவுட் இன் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் ஹெட். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஐம் நாட் சேயிங் தட் உடனே இதை பார்த்து அப்படி எடுப்பாங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஃபார் எனிபடி டு கெட் டு தி ஐபிஎல். பட் ஐ டோன்ட் நோ அபவுட் மை செல்ஃப். வில் see, வில் hope for the best. கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஆக்ஷன் வேற இந்த வருஷம் வருது. ஸோ we will all hope that how it goes for you. Definitely will தேங்க்யூ. from our side we wish for the best. தேங்க்யூ. அண்ட் உங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் யூ ஆஸ் சச் உங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாவை பற்றி நிறைய பேசணும். பட் அம்மா as you said it's a very huge loss for anybody அவங்களோட பேரண்ட் அப்படின்றது. ஸோ how did you manage at that time? டிஎன்பிஎல் ஒரு சைடு போயிட்டு இருக்குது, பிங் யோர் கேம் அண்ட் அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ். அந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி லாஸ், how did you manage it personally? அம்மா எல்லாம் ஓகே, எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே பண்ணேன். பட் அது எப்படி நான் பார்க்குறேன்னா இது என்னோட கிரியேஷன் கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். அவங்க எந்தே கிடையாது அப்படின்ற ஆங்கிள். அதான் ஒன்ஸ் அகேன் இது ஃபிலசாபிக்கல் ஆங்கிள் போயிடும். பட் ஐ டோன்ட் நோ, நாட் மெனி பீப்புள் ரெசனேட் வித் திஸ். பட் ஐ ஃபீல் த டெத் ஆகும்போது நான் ஐ அப்சர்வ்ட் அ லாட். ஓகே ஃபைன், ஓகே இந்த மாதிரி இருக்குது, இவங்க பேசியிருந்தாங்க, இப்போ இல்லை, ஓகே ஃபைன், இது வந்து என் கிரியேஷன் கிடையாது, இது வந்து அவங்க எந்த கிடையாதுன்ற ஒரு ஆங்கிளில் இருந்ததுனால நான் இது லாஸ் வந்து எப்படின்னா எல்லாரும் நார்மலாக லாஸ்ன்னு பார்ப்போம். இப்போ எந்த இதாக இருந்ததுன்னா இஃப் ஐ ஹேட் டன் சம்திங் வித் ப்ரீதிங் அண்ட் அதர் ஸ்டப் தென் ஐ கேன் சே இட்ஸ் மை லாஸ். தெர் இஸ் நோ லாஸ், எவ்ரி திங் இஸ். இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக எனக்கு நான் ப்ராக்டிக்கலாக இருக்கேன் அப்படி தான். ஸோ ஐ ஃபீல் தட் ஐ ஹாவ் இமோஷன்ஸ் பட் இட்ஸ் நாட் மைண்ட் ஃபார் மீ டு திங்க் தட் இட் இஸ் அ லாஸ். தெர் இஸ் நோ டெத். ஜஸ்ட் வந்தாங்க போனாங்க, இப்போ நானும் போயிடுவேன், இப்படி தான் நடக்க போகிறது. இதுக்கு எதுக்கு நம்மளோட டைமை வந்து இந்த மாதிரி யோசிக்கணும்? வி ஹேட் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ். ஐ டிட் வாட் பெஸ்ட் தட் ஐ குட் வித் ஹர். இந்த கேன்சர் வார்டில் இருக்கும்போதெல்லாம் ஐ ரிமெம்பர் 18 hours ஐ வாஸ் வித் ஹர். ஆஃப்கோர்ஸ் ஒரு 2-3 years அதை இருந்து எவ்வளோ ஜாலியாக ஜோக் அடிச்சு ஹாப்பியாக வச்சுக்கலாமோ அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு டீப்பாக அப்சர்வ் பண்ணாரும். எல்லாமே லைஃபையே ரொம்ப டீப்பாக பார்ப்பேன். அண்ட் லைக்வைஸ் உங்களோட டிஎன்பிஎல் இஃப் வி கம் பேக் டு தட், நீங்கள் வந்து பவர் பிளேயில் போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துருக்கு. ஆமாம், ஒரு ஸ்பின்னர் பவர் பிளேயில் போடுறதெல்லாம் வந்து நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து தோனியோட கேப்டன்சில் அகைன் அஸ்வினுக்கு கொடுப்பாரு எடுத்த உடனே. அப்போல்லாம் வந்து இன்னும் இது ஸ்பின்னரை தூக்கி 2 பேர் தான் வெளியே நிற்கிறானுங்க, இவங்க பாட்டுக்கு எடுத்து கொடுக்குறாங்களே, இன்னும் புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது போக நீங்கள் இப்போ வந்து பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு பவுலராக வந்து இந்த வருஷம் வந்திருக்கீங்க. ஹவு தட் ஹேப்பன்ட்? என்ன சொன்னார் அருண் கார்த்திக் உங்ககிட்ட? ஸோ நியூ பாலில் போடுறது சேலஞ்சு. 2 ஃபீல்டர் தான் வெளில நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். என்கிட்ட என்ன சொன்னான்னா உங்ககிட்ட ஸ்பீட் இருக்குது, வித்து கொடுக்காத, கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக போடு. பட் ஐ பிலீவ் இன் யூ. பவர் பிளேயில் நீ என்னமோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எதாவது நீ பண்ணுவேன்னு தோணுது எனக்கு. விக்கெட் வரணும் அவருக்கு ஏதோ தோணிருக்கு இன்ட்யூஷன். ஆர்எஸ்னும் போன வருஷம் அதான் சொன்னார், நீ பவர் பிளேயில் போடுவேன்னாரு. ராக்கி பவர் பிளே சொல்லி பவர் பிளேயில் பெஸ்ட்டாக போடணும் ராக்கி, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் தனியாக யோசிச்சு நான் போட ஆரம்பித்தேன்.
நியூ பால்ல போடுவேன். நியூ பால்ல போட்டு என்ன கன்சிஸ்டண்டா போடலான்றத பார்த்து நிறைய எக்கச்சக்க ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே. எக்கச்சக்கமா பண்ணேன். தட் இஸ் நான் நினைக்கிறதோட ஜாஸ்தியா ஐ போல்ட். அத பண்ணி தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஐ டிட் டீசென்ட்லி வெல் இன் தட். அது இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் த பிலீவ் தட் ஹி ஹேட் தட் நியூ பால்ல ராக்கி கேன் பி கன்சிஸ்டன்ட் அப்படின்றத இவர் சொன்னாரு. அதுல வந்து ஆல் த மேட்சஸ் மோஸ்ட் ஆஃப் மேட்ச் ஐ போல்ட் ஆல்மோஸ்ட் 2 ஓவர்ஸ் இன் அ பவர் பிளே, சில மேட்ச் 3 ஓவர்ஸ் இன் அ பவர் பிளே, விச் ஹி ஹேட் தட் பிலீஃப் இன் மீ. நீ போடு மச்சி, நீ கண்டிப்பா போடுவ, நீ பிலீவ் பண்ணு அப்படின்னாரு. எனக்கு பிலீஃப் வந்துடுது. அதில் நிறைய ஒர்க் பண்ணேன், கன்சிஸ்டண்டாக போட்டேன், லைன் அண்ட் லெங்க் போட்டேன். அதனால ஜஸ்ட் ஒர்க் அவுட் வெல் ஃபார் மீ. பட் ஐ ப்ராக்டிஸ் லாட். ப்ராக்டிஸ் தான். ஓபிலாம் அடிக்க முடியாது, பொழந்துருவாங்க. எங்க போட்டாலும் அடிக்கிறாங்க இப்போ. அதுல நான் ஒரு மாதிரி ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட். ஸோ ஒரு பவர் பிளேக்கான ப்ராக்டிஸ் நீங்க பண்ணும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. நியூ பாலை வச்சு பவுலிங் போட்டீங்க. ஆமா. பட் இந்த 2 பேர் தான் வெளியே இருப்பாங்க. இன்னர் சர்க்கிள் விட்டு தாண்டி பால் போகாத அளவுக்கு நம்ம போடணுன்ற ப்ராக்டிஸ்லாம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு நெட் பவுலிங்? ஸோ ப்ராக்டிஸ் மேட்சஸ் நடக்கும். ஓப்பன் விக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓப்பன் விக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஃபீல்டு வச்சு போடுவியான்னு சொல்லிட்டு நியூ பாலை கொடுப்பாங்க. நியூ பால் கொடுக்கும்போது எவ்வளோ கன்சிஸ்டண்டாக போட முடியும்னு பார்க்கணும். அதில் ஓப்பன் விக்கெட்டில் ஆடும்போது தான் தெரியும். நெட்ஸுக்கும் மேட்சுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது எல்லா கிரிக்கெட்டர்ஸும் சொன்னாங்க. ஸோ தேர் ஆர் qualified cricketers in TNPL who will say the same thing and they'll be like, you know, நீ வந்து ஓப்பன் விக்கெட்ல மேட்ச் ஆடணும், ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடணும், அப்படி இல்லாட்டி போட முடியாதுன்னு எனக்கு தோணுது. நெட்ஸில் நல்லா போடுவோம், நான் மேட்ச்சில் அப்படி போட முடியாது. மேட்ச் இஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர். ஸோ அதனால் ப்ரெஷர் இஸ் தேர். ஒரு 4 போச்சுனாலும் அடுத்த பால் ப்ரெஷர். அதை கொடுக்காத போடணும்னா நான் ப்ராக்டிஸ்னால தான். ஐ பிலீவ் த நெல்லை ராயல் கிங்ஸ் அவங்க வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வச்சது, கோச்சஸ்லேருந்து எல்லாமே தேவர் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். சப்போர்ட் ஸ்டாஃப் எவ்ரிபடி ஐம் சேயிங். தி ஓனர்ஸ் வேர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பயப்படாதீங்க, ஜாலியாக ஆடுங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னாங்க. எல்லாமே பூஸ்ட் ஆயிடுச்சு. பட் வி குடன்ட் கோ டு த பிளே ஆஃப்ஸ், லிட்டில் டிசப்பாயிண்டட். பட் ஆனால் இவ்வளோ ப்ராக்டிஸ் மேட்சஸ் வச்சு எவ்வளோ ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஆடணும். 2 மாதம் ஆடினே இருந்தோம். அதனால தான் இந்த லெவலில் வந்திருக்கு. அதில் இந்த லெவல் வந்திருக்கு. அது ஒன்லி கிரெடிட் கோஸ் தெம். ஸோ இப்போ நெல்லை ராயல் கிங்ஸோட இந்த ஸ்டிண்ட் வந்து கண்டிப்பாக டெஃபினெட்லி வி வாண்ட் டு கீப் கோயிங் அண்ட் ஆன். அடுத்து வந்து உங்களுக்கு சூப்பரான இதெல்லாம் நடக்கும்ன்றது ரைட். பட் எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்கள் ஒரு பவுலராக இருக்கும்போது அந்த இவங்க கொடுக்குற கான்ஃபிடென்ஸு அதெல்லாம் தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் இன் பிட்வீன் த டீம் பிளேயர்ஸ்ன்றது ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? அந்த டீமோடைய ரிலேஷன்ஷிப் வித் அதர் பிளேயர்ஸ், கோ பிளேயர்ஸ் இன் நெல்லை ராயல் கிங்ஸ், அது எப்படி இருந்திருக்கு இந்த வருஷம்? அது நல்லா இருந்ததுன்னா எவ்ரிபடி இஸ் தேர் ஆல் குட் இன் தேர் ஓன் வேஸ். அண்ட் ஆனால் இதில் எப்படின்னா யார் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு இருக்கு. நான் அதை இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எல்லாருமே இருந்தால் கூட ஒரு 3 பேர் அப்படியே போவோம். அப்படியே அவங்களுக்கு செட் ஆகும், இவனுக்கு செட் ஆகும். பட் அது எண்ட் ஆஃப் த டே மேட்ச்சுக்கு முன்னாடி இல்லாட்டி அந்த ப்ராக்டிஸ் செஷனில் எல்லாருமே உள்ள கல்மினேட் ஆகிடும். அவங்க ஸ்ட்ரெங்ஸுக்கு. ஆனால் எல்லாருமே ரொம்ப சின்சியராக இருந்தாங்கன்னு சொல்லணும். எவ்ரிபடி வாஸ் வெரி சின்சியர் இன் தேர் ஒர்க். ரிசல்ட் வரலன்னா கூட அன்பிலீவபிளாக இருந்தது. த ஒர்க் தட் வி ஆல் புட் இன் அன்பிலீவபிளாக இருந்தது. அந்த டீம் ஜெல்லாக இருந்துன்றது நாங்கள் நிறைய இதெல்லாம் வைப்போம். ஃபன் கேம்ஸ், இது ஜாலியாக பேசுறது, ஹியூமர் எல்லாம் வச்சு எல்லாருமே செட் ஆகிட்டாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் செட் வெல். ஹியூமர் ஐ ஃபீல் இஸ் அ வெப்பன்.